ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எப்படி வந்து நம்ம ஹைட் பண்ணி வைக்கலாம், யாருமே வந்து பார்த்துற அளவுக்கு நம்ம ரொம்ப சீக்கிரட்டாக எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எப்படி வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து ஹைட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துருவோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கேலரி பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபுல்லாக வந்து இப்போ நான் ஹைட் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அப்படியே பேக்கில் வந்துடுங்க. உங்களுடைய ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ண பிறகு செட்டிங்ஸ் போய்க்குங்க. இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஷோ ஹிடன் ஃபைல் இருக்கும். அதை வந்து ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும். அதை ஓகே பண்ணிட்டு ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை ஓகே பண்ணுங்கள். ஆட் நியூ ஃபோல்டு கேட்கும். இப்போ இதில் வந்து ஒரு ஃபோல்டு வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். இப்போ உங்களுடைய நேமிலையோ இல்லை வேறு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று வந்து ஒரு ஃபோல்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னுடைய நேமில் ஒரு ஃபோல்டு வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஸ்பேஸ் விடாமல் ஒரு டாட் வச்சுக்கணும். ஒரு டாட் வச்சுட்டு ஸ்பேஸ் விடக்கூடாது. அப்படி கண்டினியூவாக உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னுடைய பேரில் வந்து ஒரு ஃபோல்டு வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து ஓகே கொடுத்துடலாம். ஓகே பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைலில் வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ண முடியாது, அங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எம்டியாக தான் இருக்குது. இப்போ அப்படியே பேக் வந்துட்டு எந்தெந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல செலக்ட் கொடுத்துருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 14 ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து இப்போ நான் செலக்ட் கொடுத்துட்டேன். செலக்ட் கொடுத்துட்டு செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் ஆல் கீழே பார்த்தீங்கன்னா மூவ் டு இருக்கும். செகண்ட் ஆப்ஷனை இது ஓகே பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டரை டச் பண்ணிட்டு மூவ் பண்ணிடுங்க. இப்போ மூவ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஃபோல்டர் வந்து நம்ம செலக்ட் கொடுத்தது எல்லாமே இங்கே மூவ் ஆகி வந்துடுச்சு. ஸோ அப்படியே வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரி பேஜில் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம முன்னாடி இங்கே பார்த்த அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இப்போ இங்கே கேலரியில் கிடையாது. அப்படியே பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே காட்டும் கேலரியில் வந்து இப்போ நம்ம எந்தெந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து ஹைட் பண்ணியிருக்கோமோ அந்தெல்லாம் வந்து கேலரி பேஜுக்கு வராது. ஆனால் ஃபைல் மேனேஜரில் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைலில் போயிட்டு நம்மளுடைய நேம்களுக்கு டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எல்லாருமே பார்க்க முடியும். ஸோ இதுவுமே நம்ம வந்து ஹைட் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஹைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே வெளியில் வாங்க. வெளியில் வந்துட்டு செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு இப்போ ஷோ ஹிடன் ஃபைல் ஆன் பண்ண முடியாது. இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எங்கேயுமே யாரும் பார்க்க முடியாது. இப்போ வந்து உங்களுடைய ஃபைல்லையுமே வந்து இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து ஹைட் பண்ணியாச்சு. அதேமாதிரி உங்களுடைய கேலரி பேஜ் இருக்குமே அங்கேயுமே காட்ட மாட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கேலரி பேஜ்லையுமே இங்கே இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர்லேயும் இங்கே காட்ட மாட்டாது. இப்போ இதை வந்து உங்கள் தவிர மற்ற யாருமே பார்க்க முடியாது. ஸோ இப்போ திரும்ப நீங்கள் பார்க்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா திரும்ப என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸில் போய்ட்டு அதே ஹிடன் ஃபைலை வந்து ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மட்டும் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து ஹைட் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சா ஓகே, புரியாதவங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.